கர்த்தருக்கு பிரியமானவர்களே, தேவனுடைய மகள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் ஆசீர்வாத மேலான கிருபைக்காய் தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். இந்த நாள் வசனத்தை நம்மை பார்த்தோம் என்று சொன்னால், யோசுவா 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இன்று அவருடைய கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். ஜீவனுள்ள தேவனாய் கர்த்தர் யோசுவாவை பார்த்து சொல்லுகிறார், இன்று அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். எப்படி மோசையோடு இருந்தாலும் உன்னோடு கூட இருப்பேன். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். எந்த இடத்துல நீங்கள் வேதனைப்பட்டு துக்கத்தோடு கண்ணீரோடு இருக்கீங்களோ அந்த இடத்துல கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துகிறவர். என்ன காரியத்தை குறித்து நீங்கள் கலங்குறீங்களோ, எந்த மனுஷனை குறித்து நீங்கள் பயப்படல, அந்த மனுஷனை பார்க்கலாம், அந்த குடும்பத்தை பார்க்கலாம். கர்த்தர் உங்களை, உங்கள் பிள்ளைகள், உங்கள் குடும்பங்களை மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிக்கிறவர். ஜெபம். சௌத்தரிக்கிற ஆண்டவரே, சௌத்தரிக்கிற அன்பானே சுவாமி, எங்களை மேன்மைப்படுத்துகிற பரிசுத்த ஆவியானவரே, தகப்பனே, நாங்கள் மனிதர்களுக்கு முன்னாடி தள்ளப்பட்டு ஒடுக்கப்பட்டு போனால் நாங்கள் ஆராதிக்கிற ஆண்டவர், எங்களை ஒருபோது நீர் எங்களை கைவிடுவதில்லை ஆண்டவரே. எங்களை மேன்மைப்படுத்தி எங்களை ஆசீர்வதிக்கிறப்பா. பரத்திலிருந்து வருகிற நன்மைகள், ஆசீர்வாதங்களை ஒவ்வொருடைய குடும்பங்கள் விளப்பா. அவங்க தோற்று போன காரியங்களை மேன்மை கொடுங்க. இவருடைய படிப்பில் மேன்மை கொடுங்க. இவங்க பிஸ்னஸில் ஒரு மேன்மை கொடுங்க. அவையானவரே, இவங்க குடும்பத்தில் ஒரு மேன்மைகளப்பா. சத்துருகளை கட்ட நிர்மலமாக்கிப்பட்டு எங்கள் எதிரிகளை நீங்கள் தூள் தூளாக நீங்கள் அடித்து நொறுக்கி போட்டு ஆண்டவரே, உண்மையே நம்பி இருக்கிற பிள்ளையுடைய குடும்பத்தில் பரலோகத்திலிருந்து வருகிற மேன்மைகள், அற்புதங்களை, ஆசீர்வாதங்களை கர்த்தர் காண செய்யுங்க. பொறுப்படுங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.